வண்டி எடுத்துகிட்டு இப்படி சாமான் வாங்கலான்னு போய்கிட்டு இருந்தோம். வீட்டுக்கு தேவையான சாமான், அப்புறம் ஒரு டெலிவரி வந்து பிக்கப் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அதனால் அங்கே போய்கிட்டு இருக்கோம். ஆனால் டெலிவரி டைம் ஐ திங்க் 11 மணிக்கு தான் ஓப்பன் ஆகும் அந்த ஷாப்பு. ஸோ அதனால் திறந்துருக்குமா இல்லையா, ஏன்னா ஒரு வாட்டி 11 மணிக்கு போனால் ஞாபகம். அதனால் ஒரு டவுட்டில் தான் போய்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம போகிற இடம் வந்து அம்பளிச்சி ஆகும். ஆமாம், போன 3 நாளைக்கு முன்னாடி ஒரு வாட்டி வந்தேன் டெலிவரிக்கு பிக்கப் பண்ணேன். ஆனால் வேறு நான் ஆர்டர் பண்ணது ஒன்று, ஆனால் கொடுத்தது ஒன்று ஆகிட்டான். அதுக்கப்புறம் 2 நாள் பப்ளிக் ஹாலிடே ஆகிடுச்சு. ஸோ அதனால் வாங்க முடியல. ஸோ இன்றைக்கி மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க, அப்புறம் சாமான் வந்துருச்சு வந்து வாங்கிட்டு போங்க அப்படின்னு. ஸோ அதனால் போய்கிட்டு இருக்கேன். இந்த பஸ்ஸுக்கு பின்னாடி போனோம்னா நாளைக்கு நம்ம போய் சேருவோம். ஏன்னா சீக்கிரம் வீட்டுக்கு வேறு போகணும். பின்னாடி நம்ம 2 கஸ்டமர் வேறு உட்காந்துருக்காங்க. நான் அவங்களுக்கு லாஸ்ட்டில் காமிக்கிறேன் யார் இருக்காது. சும்மா வீட்டில் இருக்கு போர் அடிக்கிறதுனா சரி வா உடனே தூக்கி போட்டு கூப்பிட்டு போவோம் அப்படின்னு போய்கிட்டு இருக்கேன். யாரும் இல்லைல்ல, அதனால் சரி வாங்க நம்ம ஊரை சுற்றிட்டு வருவோம் அப்படியே குஜாலா அப்படின்னு போய்கிட்டு இருக்கோம். ஆனால் அவனா சிக்னலை கொண்டாந்து நிப்பாட்டிடுறான். ஒரு செகண்டுக்கு ஒரு சிக்னல், சிக்னலை நிப்பாட்டிடுறான். போதாயிரம் சிக்னல் வாங்க அவசியமான தலைன்னு நிப்பாட்டிடுறான். மணி எத்தனை? இப்போ மணி 10 மணி தான் ஆகுது, 10:20 ஆகுது. இப்போ போய் திறந்துருக்கும் மாதிரி தெரியல. அரை மணி நேரம் உட்காந்துருக்கணும். பிரேக்ஃபாஸ்ட் வேறு பண்ணலை. அப்போ போய் என்ன ஒரு 4 நிமிஷம் ரீச் ஆகிடும். ஆமாம், ஏன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். மலை, வீடு அப்படியாக இருக்கும். இடம் பார்க்கணும், நல்லா தான் இருக்கும். இடம் ஃபுல்லாக பேசிக்கலாம். சொல்ல திறந்துட்டான், இந்த வாங்கிட்டோ எஸ் ஆகிட்டேன்னா எப்படியே உட்காந்துறாங்க. போய் ரீச் ஆக போகிறோம். ரீச் ஆனதுக்கப்புறம் முதல்ல டெலிவரியை தான் போய் வாங்குகிறோம். அதை வாங்கிட்டு தான் அடுத்த பொசிஷன். ஆனால் டைம் என்ன இருக்குது, கடை திறந்துருப்பானான்னு தெரியல. கடை திறந்துருந்தாலும் அவங்க டைம் ஆனால் தான் கொடுப்பாங்க. ஆமாம், கேட்டால் சொல்லுவாங்க நாங்கள் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறோம். இந்த ரூல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆணியை பிடிங்கி ஓம்பராடே. இந்த எம்டிஆர் ட்ரெயின் பேருக்கு வந்து வாங்கினாச்சும் வந்துட்டோம். ஜிலாக்கிட்டும் பார்க்கிங் இருக்கா, வண்டியை நிப்பாட்டக்கூடாது, இருந்தாலும் நிப்பாட்டுவோம், பார்த்துக்கலாம். 5 நிமிஷத்தில் தான் வந்துடுவோம். ஜித்தா நினச்ச மாதிரி உள்ளே போனோம். கடை திறக்கலை. சரி, பக்கத்தில் ஒரு கடை இருந்துச்சு, அதுக்குள்ளே போந்துட்டோம். என்ன போட்டு தனியாக சாமான் வாங்கம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். இது வந்து $10 ஷாப்பு. இதில் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். வீட்டுக்கு தேவையானது, தேவையாகாதது, தேவை உள்ளது, தேவை இல்லாதது எல்லாமே கிடைக்கும். அதனால தான் இந்த கடை பேர் வந்து $10 கடை. செருப்பு நல்லா இருக்க மாதிரி இருக்குங்களா? சரி, வந்தோமா, இதுக்குள்ளே ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே போவோம் அப்படின்னு பார்த்தேன். எதுவும் வாங்குகிற மாதிரி சாமான் எதுவும் இல்லை. ஒரு தண்ணி பாட்டில் ஒன்று வாங்கணும் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு. ஏன்னா இங்கே வெக்க ஜாஸ்தியாகிடுச்சு. ஸோ அதனால தான் தேடிக்கிட்டு இருந்தேன். தண்ணி பாட்டில் வாய்ப்பு இல்லை ராஜா. முதல் கிளிப்பெல்லாம் போட்டிருக்காங்களா? அவசரத்துக்கு சும்மா அப்படியே வந்து பார்த்துட்ருக்கேன். சரி, அதுக்குள்ளே போனேன், டெலிவரி கிடைக்கல. அதனால் இதுக்குள்ளே வந்தேன், அப்படி ஒரு வீடியோ எடுப்போம் அப்படின்னு எடுத்தேன். நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், கிடைக்குமா கிடைக்காதா என்று. வாய்ப்பில்லை ராஜா, ஒன்றும் அவ்வளோவா சரியில்லை. இப்போ வந்தோம், எங்கேயோ வாங்கணும்னு நினைப்போம். ஆனால் வீட்டுக்கு போனதான் ஞாபகம், ஆஹா அதை வாங்கலையே அப்படின்னு தெரிச்சிருங்க. பார்த்தீங்களா, மறந்தே போயிட்டேன்.
ஒரு கப்பு ஒரு பவுல் ஒன்று வாங்கணும்னு நினச்சேன். அதுக்குள்ளே கிளம்பிட்டோம் நாங்கள். ஒன்றும் பிரச்சனை இல்லை, டைம் கிடைக்கும், வருவோம். ஆனால் திருப்பி மறந்துடும். திருப்பி வேறு ஏதாவது ஒரு கடையில் தான் வாங்குவோம். சரி, கஸ்டமர் வந்து ரொம்ப நேரமாக பின்னாடி உட்காந்துருக்காங்க. அவன்கிட்ட 2 வாரத்தை பேசிட்டு வரலாம், கோவப்பட்டுருவோம்ல. வணக்கம் தலை, என்ன கோவமாக பேசலைன்னு மண்டே என்ன விண்டோக்குள்ளே விட்டுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது பாருங்கள். வணக்கம், எங்கே போகணும் உங்களுக்கு? திருப்பி கோவமா அடிங்க மூஞ்சில் என் பீச்சங்காயை வைக்க. பாஸ்கா புஸ்கா